டீம் லீடு, ஒரு டெக்னிக்கல் லீடு, ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் ஒரு அஜைல் டீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 7 பேத்துக்குமே அவங்க வந்து பில்லிங் தான் போடுவாங்க. இப்போ இந்த பில்லிங் ப்ராசஸில் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இவ்வளோ பேர்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு ஜூனியர் மட்டும் கொடு. அந்த ஜூனியர் வந்துட்டு எல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பான். என்னோட கிளைண்ட் லீடு வந்து தே வில் ரிவ்யூ த கோட். மோரோவர் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஏஐ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதுக்குமே எங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்டையர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஜைல் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் குறைஞ்சு அவனுக்கு தேவை ஒரு ஏஜென்ட், ஒரு ஏஐ ஏஜென்ட், ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் ஏஐ ஏஜென்ட். அவன் சொல்கிற டாஸ்க்கை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏற்கனவே ஆள் இருக்காங்க. அது டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் ஏற்கனவே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அதுக்கு ஏஐ டூல் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல மினிமம் அவனுக்கு 2 பேர் போதும். அந்த 2 பேரும் ஜஸ்ட்டு டாஸ்க்கை பண்ணுற ஆளாக இருந்ததை தவிர மற்றபடி ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஆள் தேவையில்லை. ஏன்னா ஏஐயே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான கோடு கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து